Hello students, welcome to Impact IAS Academy. So this year 2025, it marks the 100th year of an Indian becoming President of the Central Legislative Assembly. So in the context, we are going to analyze this news, who is this person and how he became the first elected member அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Let's get into the video. வித்தால்பாய் பட்டேல். ஸோ நம்ம எல்லாருக்கும் வல்லபாய் பட்டேலை பற்றி தெரிஞ்சிருக்கோம். சர்தார் வல்லபாய் பட்டேல், ஸோ தி அயன் மேன் ஆஃப் இந்தியா. ஸோ அவரோட அண்ணன் தான் இந்த வித்தால்பாய் பட்டேல். ஸோ அவரோட 2 வயசு அதிகம் வித்தால்பாய் பட்டேலுக்கு. ஸோ தே பிலாங் டு தி சேம் ஃபேமிலி, தே வர் பிரதர்ஸ் அண்ட் தே வர் born and brought up together in the same family. ஸோ சின்ன வயசுலேருந்தே போத் தி பீப்புள் அலாங் வித் தி அதர் பிரதர்ஸ் தே வர் வெரி டிசிப்ளின்டு பீப்புள். ஸோ ஏன் அப்படின்னா தி ஃபேமிலி ஆஃப் பட்டேல்ஸ், இந்த பர்டிகுலர் ஃபேமிலி they were the followers of சுவாமி நாராயண் செக்ட். சுவாமி நாராயண் செக்ட் அப்படின்றது ஹிந்துவிசம்ல வைஷ்ணவிஸ்ட் ஹிந்துவிசம் அப்படின்ற ஒரு சப் செக்ட்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த சுவாமி நாராயண் செக்ட் யூஸ்வலி தே ப்ரொபோன் தி ஐடியா ஆஃப் பியூரிசம் இன் அன் இண்டிவிஜுவல். ஸோ ஒருத்தர் எந்த அளவுக்கு அவருடைய ஓன் பர்சனல் லைஃப்ல பியூரா இருக்காங்களோ, எந்த தப்பும் செய்யாமல் இருக்காங்களோ, தேர் சான்ஸ் ஆஃப் அட்டைனிங் தி சால்வேஷன் இஸ் ஹையர் அப்படின்றது தான் சுவாமி நாராயண் செக்ட் அப்படின்ற இந்த செக்டோடைய பேசிக் மோட்டோ. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலிலேருந்து வந்தனால சின்ன வயசுல இருந்தே போத் சர்தார் வல்லபாய் பட்டேல் அண்ட் வித்தால்பாய் பட்டேல் they were very disciplined persons, and after finishing their school days and after finishing their studies, Vittalbhai Patel started practicing as an junior advocate. After finishing his studies, Vittalbhai Patel, he is actually pursuing as an junior lawyer in Godhra and Borsad இந்த மாதிரியான ஏரியாஸ்ல ஜூனியர் லாயரா ஒர்க் பண்றாரு. அண்ட் இந்த டைம்ல தான் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு பாரிஸ்டர் படிக்கிறதுக்கு, லண்டன்ல போய் பாரிஸ்டர் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வருது. ஸோ வித்தால்பாய் பட்டேல் வல்லபாய் பட்டேல் கிட்ட கேட்டு உனக்கு பதிலாக நான் போறேன் அப்படின்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வாங்கிட்டு வித் பர்மிஷன் ஆஃப் ஹிஸ் பிரதர் he is going to London to pursue barrister. ஸோ 30 மாசத்துல இந்த கோர்ஸ் முடிக்கிறாரு. முடிச்சதுக்கு அப்புறம் he is returning back to Gujarat in the year 1913. ஸோ 1913ல இவர் திரும்ப இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் குஜராத்தில் இவர் ஒரு முக்கியமான பர்சனாலிட்டியாக மாறுறாரு. நிறைய கேசஸ்ல அப்பீல் ஆகிறாரு. ஸோ நிறைய இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் இவரை சுற்றியே திஸ் பாம்பே பிரசிடென்சியில் நடக்குது. அண்ட் இந்த பர்டிகுலர் டைம்ல தான் இந்த இயர் 1917 பாம்பே பிரசிடென்சியில் ஒரு முக்கியமான ஒரு ஆக்ட் பாஸ் பண்றாங்க. இதுக்கு மூல காரணமாக இருந்த பர்சன் வாஸ் திஸ் வித்தால்பாய் பட்டேல். ஸோ அதுக்கு முன்னாடி பாம்பே பிரசிடென்சியில் தி சிட்டி ஆஃப் பாம்பேக்குள்ள மட்டும்தான் பிரைமரி எஜுகேஷன் வாஸ் மேண்டேட்டரி டு ஆல். ஸோ இவர் வாய்ஸ் ரைஸ் பண்ணி நாட் ஓன்லி தி பாம்பே சிட்டி, தி என்டையர் பாம்பே பிரசிடென்சிக்கும் பிரைமரி எஜுகேஷன் மேண்டேட்டரி ஆக்கணும் அப்படின்ற இந்த பில்லை பாஸ் பண்ணதுல இன்ஸ்ட்ருமெண்டா இருந்த ஒரு முக்கியமான பர்சன் இந்த வித்தால்பாய் பட்டேல். தென் ஹி இஸ் ஜாயினிங் காங்கிரஸ். ஸோ இந்தியா வந்ததுக்கு அப்புறமே ஒரு காங்கிரஸ் ஜாயின் பண்ணியிருப்பாரு. ஸோ காங்கிரஸோட சேர்ந்து பயணிச்சுட்டு இருந்திருப்பாரு. அண்ட் இந்த இயர் 1922 ஸோ காந்தியோட ஏற்பட்ட சில மனக்கசப்பான நிகழ்வுகள் காரணமாக இவர் காங்கிரஸ்லேருந்து வெளில வருவார். பிகாஸ் அந்த டைம்ல நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் நடந்துட்டு இருந்திருக்கும். ஸோ காந்தி லைக் யூனிலேட்டரி ஹி வித்ட்ராட் ஃப்ரம் தி நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் சைட்டிங் சௌரி சௌரா இன்சிடென்ட். ஸோ இதனால நிறைய காங்கிரஸ் லீடர்ஸ் தே பிகேம் ஆங்கிரி ஓவர் காந்திஸ் டிசிஷன். ஸோ அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா தே லெஃப்ட் காங்கிரஸ் அண்ட் தே ஸ்டார்டட் தேர் ஓன் பார்ட்டி. ஸோ திஸ் வித்தால்பாய் பட்டேல் அலாங் வித் மோட்டிலால் நேரு அண்ட் சித்தரஞ்சன் தாஸ், ஸோ இந்த மாதிரியான முக்கியமான லீடர்ஸ் சேர்ந்து ஸ்வராஜ் பார்ட்டி அப்படின்ற பார்ட்டியை ஃபவுண்ட் பண்றாங்க. அண்ட் தே டிசைடட் டு கண்டெஸ்ட் எலெக்ஷன் in the Central Legislative Assembly. இன்னைக்கு இருக்க லோக்சபாவுடைய எக்ஸாக்ட் ரெப்ளிகா வாஸ் தி சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டியூரிங் தட் டைம். இன்னைக்கு நம்ம இதோடைய ஹெட் ஸ்பீக்கர்னு சொல்றோம், லோக்சபாவுடைய ஹெட் ஸ்பீக்கர்னு சொல்றோம். அன்னைக்கு சிஎல்ஏ உடைய ஹெட் ஹி வாஸ் கால்ட் அஸ் பிரசிடென்ட் ஆஃப் சிஎல்ஏ. ஸோ இந்த எலெக்ஷன்ஸ் வருது அண்ட் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்து ஸ்வராஜ் பார்ட்டி இந்த எலெக்ஷன்ல வின் பண்றாங்க in the year 1924 and they are going into the Central Legislative Assembly to form the important provincial government. வித்தால்பாய் பட்டேலும் இதுல இருக்க ஒரு முக்கியமான மெம்பர். மீன்வைல் இந்த இயர் 1925 ஆல்ரெடி சிஎல்ஏவோட
பிரசிடென்ட்டா இருந்த ஃப்ரெட்ரிக் ஒயிட் அப்படின்றவர் ரிட்டையர் ஆகுறாரு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிட்டு வித்தால்பாய் பட்டேலை நெக்ஸ்ட் பிரசிடென்ட்டா மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து எலெக்ட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் will not be conducted, rather than only nominated person will be made as a president. But for the first time ஒரு எலெக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் சிஎல்ஏல கண்டக்ட் பண்ணப்பட்டு, ஸோ இதன் மூலியமா ஒரு மெம்பர் பிரசிடென்ட்டா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. ஸோ such a way வித்தால்பாய் பட்டேல் became the first elected president of Central Legislative Assembly and the first Indian to become the president of Central Legislative Assembly. ஸோ இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் நடந்து இன்னையோட 100 வருஷம் ஆகுது. ஸோ அதனாலேயே இந்த வருஷம் நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்ல இந்த கொஸ்டின்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். ஓகே, தென் ஆஃப்டர் பிகமிங் தி பிரசிடென்ட் நிறைய இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்களை லைக் வித்தால்பாய் பட்டேல் பண்றாரு. இவர் பண்ணக்கூடிய விஷயம் லைக் அன்னைக்கு இருந்த நேஷனல் மூவ்மெண்ட்ல மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க கான்ஸ்டியூஷனா இருக்கட்டும், இல்ல பார்லிமெண்டரி கன்வென்ஷன்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயும் இவருடைய பங்களிப்பு ரொம்பவே அதிகம் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தி நியூட்ரலிட்டி ஆஃப் ஸ்பீக்கர். இன்னைக்கு இருக்க கான்டெக்ட் படி ஸ்பீக்கர் அப்படின்றவர் ஒரு நியூட்ரல் பர்சனா இருக்கணும். ஸோ irrespective ஆஃப் தி பார்ட்டி இஸ் ஃப்ரம், ஸ்பீக்கர் அப்படின்றவர் ரெண்டு சைட்லயும் சேர்ந்து ஒரு நியூட்ரல் ஸ்டாண்டை தான் எப்பயும் எடுக்கணும். ஒன்லி வென் லைக் தி சிச்சுவேஷன் டிமாண்ட்ஸ் காஸ்டிங் ஓட், அது வரைக்கும் ஸ்பீக்கர் ஷுட் நாட் டேக் சைட்ஸ். இதுதான் இன்னைக்கு இருக்க கன்வென்ஷன். இந்த கன்வென்ஷனை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண பர்சன் இட் வாஸ் வித்தால்பாய் பட்டேல். ஸோ அதுக்கப்புறம் he is also forming a separate office of president of CLA in the year 1928. இதுவுமே ஒரு பண்ண ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. இன்னைக்கு தி ஆஃபீஸ் ஆஃப் ஸ்பீக்கர் இதை கிரியேட் பண்ண ஃபாதரே இந்த வித்தால்பாய் பட்டேல் தான். After his terms, after his political days are over, he is moving to Britain. பிரிட்டன்ல போய் அங்கே கொஞ்ச நாள் வசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அயர்லாந்துலேயும் இவர் பாப்புலாரிட்டி கெயின் பண்ணுறாரு. அண்ட் மீன்வைல் வயதோடைய முதிர்ச்சியின் காரணமாக இவர் ஜெனீவால கடைசியில் வந்து இறந்து போறாரு. ஸோ இறக்கிறதுக்கு முன்னாடி இவருடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் சுபாஷ் சந்திர போஸுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு டிசிஷன் வந்து இவர் எடுத்திருப்பாரு. பட் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போயிருக்கும். ஸோ மீன்வைல் ஃபேமிலிக்கு தான் அது சேரணும்னு சொல்லிட்டு இட் வில் கம் பேக் டு தி பட்டேல் ஃபேமிலி. பட் சர்தார் வல்லபாய் பட்டேல் அந்த ஃபண்ட்ஸை அவருடைய ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஹி வில் பி கிவிங். ஸோ அன்னிலிருந்து த ட்ரஸ்ட் இஸ் ஸ்டில் பர்ஃபார்மிங் அண்ட் இட் இஸ் ஸ்டில் ஹெல்பிங் பீப்புள் இன் தர் லைஃப்ஸ். So that's all regarding this particular person வித்தால்பாய் பட்டேல். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி ஆர் ஈவெண்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். Until then, thank you students. Bye.